வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 4 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா அதுவும் தரமான படம், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆன மலையாள படமான டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு கிராமத்துல சின்னதா லைப்ரரி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஆனா இவருக்கு நைட் டைம்ல வெளியே போறதுனா ரொம்பவே பயம், அவ்வளவு பயந்த சுபாவம் உள்ளவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவரை ஊருக்குள்ள டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் காணோம், இல்ல சின்னதா திருட்டு நடந்துருச்சு அப்படின்னா அந்த கேஸை இல்லைன்னா அந்த பொருளை கண்டுபிடிக்கிறது நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுவாங்க. ஏன் போலீஸ்காரங்களே சில கேஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய ஹெல்ப்பை தான் கேட்பாங்க. ஸோ அவ்வளோ டேலண்டானவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஸோ இவர் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் லோ கிரைம் ரேட் தான் இருக்கு. ஸோ இந்த கிராமத்துக்குள்ள ஒரு நாள் நைட்டு ஒரு கொலை நடக்குது. ஸோ இந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவுடைய ஹெல்ப்பை கேட்கறாங்க. ஸோ இந்த கேஸை நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதே இதே மாதிரி சேம் பேட்டர்ல நிறைய கொலைகள் அந்த ஊருக்குள்ள நடக்குது. இதையெல்லாம் பண்ணக்கூடிய அந்த சைக்கோபாத் சீரியல் கில்லர் யார், எதுக்காக இதையெல்லாம் பண்றான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்தை பத்தி நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். படம் ஸ்டார்ட் ஆன அந்த 10 நிமிஷம் கொஞ்சம் காமெடியா தான் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைம் த்ரில்லர் மோடுக்கு போயிருக்கும். அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா என்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வரைக்குமே கில்லர் யார் அப்படிங்கறத அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே போனது நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த 2-3 ட்விஸ்டும் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. இதுல ஹீரோ வரக்கூடிய சீனா இருக்கட்டும், இல்ல அந்த கில்லரை காட்டக்கூடிய சீனா இருக்கட்டும், அங்கெல்லாம் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ரொம்ப ரியலாவே இருந்துச்சு. சின்ன சின்ன ரோல்ல வரவங்க கூட ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த கிரைம் த்ரில்லர் படங்கள் அப்படிங்கும் போது கில்லர் எதுக்காக இந்த கொலையை செய்யறான் அப்படிங்கிற ரீசன் வேலிடா இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீலே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தை இந்த டீம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம். படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங் எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு தரமான படம், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். உங்களுக்கு மலையாள கிரைம் த்ரில்லர் படங்கள்னா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருந்தா போதும், நான் எல்லா படங்களையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 2வதா பார்க்க போற படம் தமிழ் படமான ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயினுடைய தங்கச்சி ஹாரர் ஷார்ட் பிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. இதுக்காக ஹீரோயினுடைய தங்கச்சி, ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட், ஒரு பங்களால போய் ஸ்டே பண்றாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஷார்ட் பிலிம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ப்ராப்பர்ட்டிஸை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடும் போது ஒரு வித்தியாசமான ஒரு பாக்ஸை நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி பார்க்கறாங்க. அப்படி பார்த்த உடனே அந்த பாக்ஸை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 3 பேருக்கும் அங்க நடக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதம் நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரியான ஹாரர் சம்பவங்கள் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்லியிருப்பாங்க. அதை அனிமேஷன் சீன்ஸ்ல வச்சு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்டும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்சிருந்த அந்த 3 பேர்த்துடைய ஆக்டிங் தான் மெயின். அவங்க 3 பேர்த்துடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்ததா சினிமோட்டோகிராஃபியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மோஸ்ட்லி நைட் சீன்ஸ் அப்படிங்கிறதுனால அதை நல்லாவே த்ரில்லிங்காவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. சின்ன சின்ன சவுண்டை கூட அவ்வளவு த்ரில்லிங்கா கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட விஷயம், இந்த படம் பக்கா ஒரு ஸ்லோபன் மூவி, ஓல்டு டெம்ப்ளேட்ல தான் எடுத்திருந்தாங்க. இன்னுமே ஸ்கிரீன் பிளேவை சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு சூப்பரான ஒரு படமாவே வந்திருக்கும். இது ஒரு ஆவரேஜான படம் தான், ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளி சவுத் ஓடிடில அவைலபிளா இருக்கு. அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிறவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மைல்டான அடல்ட் சீன்ஸ் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க.
இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் ஆப் ஜெய்சா ஹோய் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். இந்த படத்துல மாதவன் ஃபாத்திமா தான் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவுக்கு 42 வயசு ஆகுது. அவரு ஒரு சான்ஸ்கிரிட் டீச்சரா இருக்காரு. இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகல. பெண்களுடைய மூச்சு காத்து கூட படாத ஒரு பக்கா பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா எந்த பொண்ணுக்குமே நம்ம ஹீரோவை பிடிக்கல. இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாம தான் இருந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு டைம்ல 32 வயசான ஒரு பொண்ணை நம்ம ஹீரோவுக்கு பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அவங்களும் ஒரு பிரெஞ்சு மொழி சொல்லித்தரக்கூடிய ஒரு டீச்சர் தான், பெங்காலி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஏஜ் கேப் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த காதல் எப்படி உருவாகுது, அதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவா பட்ட முதல் விஷயமே மாதவனுடைய ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கல்யாணமாகாத நபர் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மனப்பான்மையில இருப்பாங்க அப்படிங்கிறத அவ்வளவு அழகாவே வெளிப்படுத்தி இருந்தாரு. அடுத்ததா ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறவு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லா கலர்ஃபுல்லாவே இருந்துச்சு. ஒரு வெஸ்டர்ன் மாடர்ன் ஸ்டைல்ல ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலை அங்கங்க எனக்கு கொடுத்துச்சு. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட விஷயம் அப்படின்னா, ஒரு ஸ்லோபன் மூவி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சுவாரஸ்யமாவே இருந்திருக்கும். ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் போர்ஷனா இருக்கட்டும், இல்ல லவ் சீன்ஸா இருக்கட்டும், அதை இன்னும் அழுத்தமா ஆழமா எடுத்திருந்தாங்க அப்படின்னா எமோஷனலா கனெக்ட் ஆக முடிஞ்சிருக்கும். இது ஒரு ஆவரேஜான படம் தான். உங்களுக்கு லவ் மூவிலாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான 8 வசந்தலு அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ஊட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பயங்கர போல்டான ஃபெமினிசம் பேசக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியும், ரைட்டிங்கும் பண்ணுவாங்க. இவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஒரு பையனை பார்த்து மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நட்பு கொஞ்ச நாள்ல காதலா மாறுது. இந்த காதல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கடைசியா ஹீரோயின் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சோல்மேட்டை மீட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, ஹீரோயினுடைய ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ்லையும் சரி, லவ் போர்ஷன் வரக்கூடிய அந்த சீன்ஸ்லையும் சரி, ஹீரோயின் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி சொல்லும் போது, அந்த ஸ்டார்டிங் சீனில் அந்த கராத்தே சீன்லாம் வரும், அங்கே பேக்ரவுண்ட் வரக்கூடிய அந்த மியூசிக் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் தமிழ் டப்பிங் சூப்பராக ப்ராப்பராகவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரியலிஸ்டிக்கான லவ் மூவி. ஃபெமினிசத்தை பற்றி நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்ட் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய இடங்கள் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவை சுவாரஸ்யமா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். படத்துடைய டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.25 மணி நேரம் படம் தான். கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு 2 hours படமா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். சோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.